ஊரே காரி துப்பும் போது விளம்பரம் எதுக்கு மண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்க 1000 ரூபாயை தடுத்தால் நான் 5000 ரூபாய் வாரி வழங்குவேன் அப்படின்னு சொன்ன ஒரு போஸ்டர் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒட்டியிருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ள அப்படியே கேமரா மேல திருப்புறாரு. பெப்பரப்பேன்னு இருக்கு பஸ் ஸ்டாப். மேல் பூச்சிலாம் எதுவுமே கிடையாது. அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ள இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயணிகளும் வெளியில நிக்கிறாங்களாம். ஒரு 10,000 ரூபாய் செலவழிச்சிருந்தீங்கன்னா இதை ஒன்று சரி பண்ணி மக்கள் இவ்வளவு வெயில் இருக்கும்போது இதுக்குள்ள உட்கார்ந்து அவங்க பஸ் வரும்போது கை காண்பித்து அப்படின்னு நின்று போயிருக்கலாம். இதுக்காக விசிகா போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிரா சேச்சி, இந்திய அரசாங்கத்துக்கு எதிரா சேச்சி, அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிரா ஈரான் அடிச்சிட்டாங்க அதனால நாங்க போராட்டத்தை அறிவிக்கிறோம். யாருக்கு எதிரா? அமெரிக்காக்கு எதிரா, ட்ரம்புக்கு எதிரா. எதுக்காக? அது சும்மா நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத களத்துல காண்பிப்பதற்கு, வேற ஒன்றும் கிடையாது. சிறுபான்மையினருடைய ஓட்டு எடுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய கேண்டிடேட்ஸா நிக்க போறவங்க. ஆனா உண்மையிலேயே இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய விசுவாசிகள். இப்போ திமுகல வந்து ஜாயின் பண்ணனால இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருச்சு. அப்போ உண்மையிலேயே திமுகவாக உழைத்தவர்கள் எங்கிருந்தாலும் கொத்தடிமைகள் தான். நார்மலா பவர்ஃபுல் பர்சன்ஸ், அதிமுகவினுடைய பவர்ஃபுல் பர்சன்ஸ் தான். வாழ்க ஜனநாயகம்.